Hello everyone. நாம பார்க்கிறது 10th மேக்ஸ்ல 3rd chapter algebraல exercise 3.18ல first question பாருங்க. If A is equal to 1 9 3 4 8 minus 3ன்ற மேட்ரிக்ஸும் B is equal to 5 7 3 3 1 0 அப்படின்ற மேட்ரிக்ஸும் கொடுத்திருக்காங்க. Then verify that A plus B is equal to B plus A அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். ரெண்டோட ஆன்சரும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, A plus minus A equal to minus A plus A equal to 0. அதாவது A plus minus A கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் 0 தான் கிடைக்கணும், மைனஸ் A plus A பண்ணாலும் நமக்கு 0 தான் ஆன்சர் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வெரிஃபை பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, A plus B is equal to B plus Aன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு A plus B கண்டுபிடிச்சிடலாம். A plus B. ஸோ இப்போ அடிஷன் பண்ண போகிறோம். ஸோ அடிஷன் பண்ணுறதால அதோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஆர்டர் இருக்குது, 3 rows 2 column 3 cross 2. இதோட ஆர்டர்ஸும் 3 cross 2 சேமாக இருக்குது. ஸோ நம்மளால் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் என்னது, 1 9 3 4 8 minus 3. இது A ப்ளஸ் பி மேட்ரிக்ஸ் என்னது 5 7 3 3 1 0. இப்போ என்ன பண்ணோம், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்கள், 1 5 ஆட் பண்ணி எழுதுங்க, 6 9 + 7 16 3 + 3 6 4 + 3 7 8 + 1 9 -3 + 0 -3. இது A plus B. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது B plus A கண்டுபிடிக்கணும். LHS கண்டுபிடிச்சாச்சு. இது LHS, இது RHS. ஓகேவா? B plus A equal to B மேட்ரிக்ஸ் என்னது 5 7 3 3 1 0 ப்ளஸ் A மேட்ரிக்ஸ் 1 9 3 4 8 -3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 5 + 1 6 7 + 9 16 3 + 3 6 3 + 4 7 1 + 8 9 0 -3 -3. இது செகண்ட் ஒன்னு வச்சுக்கிறேன். அதாவது B plus A. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் பாருங்கள், 6 16 6 7 9 -3. எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு சேமாக இருக்குது. அதாவது A plus B வந்து B plus Aக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணியாச்சுன்றதை எழுதணும். சரிங்களா? From 1 and 2 LHS equal to RHS, A plus B equal to B plus A. Hence verified. ஸோ அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள், A plus minus A equal to minus A plus A equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? இங்கே நமக்கு என்னென்ன மேட்ரிக்ஸ் தேவை, A மேட்ரிக்ஸ் தேவை. A மேட்ரிக்ஸ் என்னது 1 9 3 4 8 -3. அடுத்தது வேறு என்ன தேவை, -A தேவை. ஸோ -Aனா என்னது, A மேட்ரிக்ஸ் கூட மைனஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும் எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும். சரிங்களா? ஸோ அப்போ -1 -9 -3 -4 -8. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதால -(-) ஆகிடும். சரிங்களா? இப்போ A -A நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இப்போ இதை ப்ரூவ் பண்ணிடலாமா, A ப்ளஸ் LHS A ப்ளஸ் -A. A மேட்ரிக்ஸ் என்னது 1 9 3 4 8 -3 ப்ளஸ் -A என்னது -1 -9 -3 -4 -8 3. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 - 1 என்னது 0 9 - 9 0 3 -3 0 4 -4 0 8 -8 0 -3 + 3 0. ஸோ எல்லாமே நமக்கு 0. அப்போ இதோட வேல்யூ என்னது 0ன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது RHS -A plus A equal to -A மேட்ரிக்ஸ் என்னது -1 -9 -3 -4 -8 3. இது -A ப்ளஸ் A மேட்ரிக்ஸ் என்னது 1 9 3 4 8 -3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். -1 + 1 0 -9 + 9 0 -3 + 3 0 -4 + 4 0 -8 + 8 0 3 -3 0.
ஸோ எல்லாமே 0 இருக்கிறதால இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 0 தான் கிடச்சிருக்கு சரிங்களா. நம்ம கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க a + -a ஈக்குவல் டு -a + a இஸ் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு 0 தான் கிடச்சிருக்கு சரிங்களா. ஃப்ரம் இங்கே என்ன கிடச்சிருக்கு LHS equal to RHS, therefore a plus minus a equal to minus a plus a equal to என்ன கிடச்சிருக்கு 0ன்னு கிடச்சிருக்கு சரிங்களா. hence verified. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் a is equal to அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் b is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, c is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, தென் வெரிஃபை தட் a plus b plus c is equal to a plus b plus c அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. இங்கே ஏபிசின்ற 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் இதில் இருந்து என்ன வெரிஃபைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அடிஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பி மேட்ரிக்ஸ் அண்ட் சி மேட்ரிக்ஸை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற ஆன்சரை நம்ம ஏ கூட ஆட் பண்ணணும் சரிங்களா. எப்பயுமே நம்ம பண்ணும்போது ப்ராக்கெட்குள்ளே என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் சரிங்களா. அதுக்கப்புறம் தான் வர்ற ஆன்சரை வெளியே இருக்கிற வேல்யூ கூட நம்ம வந்து அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணணும் சரியா. ஃபர்ஸ்ட் பி பிளஸ் சி ஆட் பண்ணிட்டு வர மேட்ரிக்ஸை ஏ மேட்ரிக்ஸ் கூட ஆட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குமா அந்த ஆன்சரும் தென் ஏவையும் பியும் ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை சி கூட ஆட் பண்ணணும். இந்த மேட்ரிக்ஸும் நமக்கு ஈக்குவலான ஆன்சரை கொடுக்குதா அப்படின்றத நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சொல்யூஷன் போயிடலாம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 4 3 1 2 3 -8 1 0 -4 A matrix, then B 2 3 4 1 9 2 -7 1 -1 B matrix, C 8 3 4 1 -2 3 2 4 -1 C matrix. எழுதியாச்சா. என்ன நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க A plus B plus C equal to A plus B plus C. இதை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ் என்னது A plus B plus C. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் B plus C கண்டுபிடிச்சிடலாம். ஈக்குவல் டு B மேட்ரிக்ஸ் என்னது 2 3 4 1 9 2 -7 1 -1 B plus C மேட்ரிக்ஸ் 8 3 4 1 -2 3 2 4 -1. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் என்ன செக் பண்ணணும் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கான்றதை பார்க்கணும் சரியா. ஸோ இதோட ஆர்டர் என்னது 3 rows 3 columns இருக்குது. ஸோ இப்போ 3 cross 3 இதோட ஆர்டரும் என்னது 3 cross 3 ஓகேவா. ஸோ இப்போ ரெண்டு ஆர்டர்ஸும் சேமாக இருக்கிறதால நம்மளால் ஆட் பண்ண முடியும் சரிங்களா. எப்படி ஆட் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் கூட ஆட் பண்ணணும். எப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும். தேர்ட் எலமெண்ட் அப்புறம் செகண்ட் ரோ போனீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஆட் பண்ணணும். அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணணும் சரிங்களா. சரி பாருங்க 2 + 8 வந்து 10 3 + 3 6 4 + 4 8 1 + 1 2 9 -2 7 2 + 3 5 2 -7 -5 1 + 4 5 -1 -1 -2 சரியா. இப்போ B plus C கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த B plus C ஏ கூட ஆட் பண்ணணும். இப்போ A plus B plus C ஈக்குவல் டு A மேட்ரிக்ஸ் என்னது 4 3 1 2 3 -8 1 0 -4 ப்ளஸ் B plus C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதை எழுதிக்கோங்க 10 6 8 2 7 5 -5 5 -2 ஓகேவா. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணணும் ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணுமா. ஸோ இதோட ஆர்டர் என்னது 3 cross 3 இதோட ஆர்டரும் 3 cross 3 தான். ஸோ சேமாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளால் ஆட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது பாருங்கள் இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ண போகிறோம். 4 + 10 14 3 + 6 9 1 + 8 9 2 + 2 4 3 + 7 10 -8 + 5
minus 3, 1 minus 5 minus 4, 0 plus 5, 5 minus 4 minus 2 minus 6. சரிங்களா, இதுதான் A plus B plus C யோட ஆன்சர். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா 1ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ LHS வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் RHS A plus B ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர ஆன்சரை C கூட ஆட் பண்ண போகிறோம். RHS A plus B plus C. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், A plus B கண்டுபிடிக்கணும். A மேட்ரிக்ஸ் என்னது 4 3 1 2 3 minus 8 1 0 minus 4 plus B matrix 2 3 4 1 9 2 minus 7 1 minus 1. ஓகேவா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 4 plus 2 6. ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்டர் செக் பண்ணிக்கலாம். இது 3 cross 3, இதுவும் 3 cross 3 தான். ஸோ ஆட் பண்ண முடியும். சரியா, 4 plus 2 6, 3 plus 3 6, 1 plus 4 5, 2 plus 1 3, 3 plus 9 12, 2 minus 8 minus 6, 1 minus 7 minus 6, 0 plus 1 1, minus 4 minus 1 minus 5. சரியா, A plus B கண்டுபிடிச்சு இப்போ அது கூட நம்ம Cயை வந்து ஆட் பண்ணணும். A plus B plus C. A plus B என்னது 6 6 5 3 12 minus 6 minus 6 1 minus 5. இது கூட C மேட்ரிக்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா, C மேட்ரிக்ஸ் என்னது 8 3 4 1 minus 2 3 2 4 minus 1. சரியா, ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க. இதுவும் 3 rows 3 columns இருக்குது, இதுலேயும் 3 rows 3 columnsஸாக இருக்குது. ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் நம்மளால் பண்ண முடியும். சரியா, இப்போ 6 plus 8 14, 6 plus 3 9, 5 plus 4 9, 3 plus 1 4, 12 minus 2 10, minus 6 3 minus 3 minus 6 plus 2 minus 4 1 plus 4 5 minus 5 minus 1 minus 6. சரிங்களா, இதுதான் A plus B plus C யோட ஆன்சர். ஸோ இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2வாக எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன கிடச்சிது நம்மளுக்கு பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1ம் சேம் நமக்கு அதே எலமெண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. ஈக்குவேஷன் 2லேயும் நமக்கு அதே தான் கிடச்சிருக்கு. சரிங்களா, ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS. Therefore, A plus B plus C equal to A plus B plus C. இதை வெரிஃபை பண்ணியாச்சு. Hence, verified. Third question பாருங்க. Find x and y if x plus y is equal to 7035 and x minus y is equal to 3004 அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு கிடைக்குது. தென் எக்ஸ்லேருந்து ஒய்யை நம்ம மைனஸ் பண்ணும்போது இந்த மேட்ரிக்ஸ் கிடைக்குதான். சரிங்களா, இது ரெண்டையும் கொடுத்துட்டு நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ எப்படி எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல இருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கோங்க. எக்ஸ் plus y is equal to 7035, then x minus y is equal to 3004. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன், இதை செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். சரிங்களா, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் ஈஸியாக கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிட்டு நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரியா, இப்போ என்ன பண்ணுறேன், ஆடிங் equation number 1 plus equation number 2. ஸோ அப்போ என்ன ஆகும், இதையும் ஆட் பண்ணணும், தென் இதையும் ஆட் பண்ணணும். சரியா, ஸோ அப்போ x plus y plus x minus y. புரியுதுங்களா, இது ஒன்று இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு தென் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். 7035 plus 3004. சரியா, இப்போ நமக்கு இந்த ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடுதா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்னது 2x. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கணும். இதோட ஆர்டர் என்ன 2 cross 2, 2 rows 2 columns இருக்குது, இதுலேயும் 2 rows 2 columns இருக்குது. ஸோ சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ இப்போ 7 plus 3
10, 0 plus 0, 0, 3 plus 0, 3, 5 plus 4, 9. சரிங்களா 2x is equal to நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் தான் தேவை. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 நம்ம இந்த சைட் கொண்டு வந்தோன்னா என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது இங்கே டிவிஷனாக மாறுமா? ஸோ அப்போ இதை 1/2ன்னு போட்டுக்கலாமா? ஓகேவா 10, 0, 3, 9. இப்போ என்ன பண்ணுறோம்? இந்த மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5, 0, 3 டிவைடட் பை 2, 9 டிவைடட் பை 2. சரிங்களா இதுதான் எக்ஸோட மேட்ரிக்ஸ். சரிங்களா அடுத்தது ஒய்யோடது கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி இல்லைனா 2 இது ரெண்டுத்தில் எதுலையாச்சும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். சரியா ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸோட வேல்யூவை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் 1லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, 0, 3/2, 9/2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரியா ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 7, 0, 3, 5. சரியா இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இந்த மேட்ரிக்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 5, 0, 3/2, 9/2 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7, 0, 3, 5. இப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த மேட்ரிக்ஸை நான் அந்த சைட் கொண்டு போயிடுறேன். ஸோ அப்போ 7, 0, 3, 5. ஸோ இது அந்த சைட் போச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? -5, 0, 3/2, 9/2. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸினோட நம்ம என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். சரியா ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணுமா? ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் என்னது? 2 rows 2 columns இருக்குது. இங்கேயும் 2 rows 2 columns. ஸோ அப்போ ஆர்டர் சேமாக இருக்கிறதால நம்மளால் சப்ராக்ஷன் வந்து பண்ண முடியும். சரியா ஸோ இப்போ 7ல் 5 போச்சுன்னா 2, 0ல் 0 போச்சுன்னா 0, 3ல் 3/2 போச்சுன்னா 3 minus 3/2 என்ன வரும்? 2 3s are 6 minus 3/2. ஸோ அப்போது 3/2. சரியா 3/2. அடுத்தது 5 minus 9/2. 5 minus 9/2. 5 2s are 2 5s are 10 minus 9 divided by 2. ஸோ அப்போ 1/2ன்னு கிடைக்குது. சரிங்களா இது 1/2. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்? ஒய்யோட மேட்ரிக்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா ஸோ இப்போ ஆன்சர் எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, 0, 3/2, 9/2 and y is equal to 2, 0, 3/2, 1/2. ஸோ இதுதான் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 4, 9, 8, 3, 7 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு 7, 3, 8, 1, 4, 9 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 சப்டிவிஷனில் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா அதாவது ஏ அண்ட் பி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? b - 5a வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் ஒன் 3a - 9b வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா ஒன்றும் இல்லை ஏ அண்ட் பின்ற இடத்துல அந்த மேட்ரிக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம பண்ணணும். சரியா சொல்யூஷன் போயிடலாம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 0, 4, 9, 8, 3, 7. தென் பி இஸ் ஈக்குவல் டு 7, 3, 8, 1, 4, 9. சரிங்களா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? b - 5a வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா ஸோ இப்போ இங்கே என்ன அப்ளை பண்ணணும்? b என்னது? b மேட்ரிக்ஸ் என்னது? 7, 3, 8, 1, 4, 9 minus 5 a மேட்ரிக்ஸ் என்னது? 0, 4, 9, 8, 3, 7. சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 7, 3, 8, 1, 4, 9. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த -5 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா ஸோ இப்போ இந்த -5 நமக்கு உள்ளே போயிடுச்சுன்னா இங்கே என்ன ஆகும்? இது ப்ளஸ் ஆகிடுமா? தென் இந்த -5 இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட் கூடயும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். -5 × 0, 0, -5 × 4, -20, -5 × 9, -45, -5 × 8, -40. இது 5 × 3 என்னது? -15, -5 × 7, -35. சரிங்களா இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணோம்னா இதோட ஆர்டர் சேமாக இருக்கணும் இல்லையா? இது ஸோ இதில் ஆர்டர்ஸ் என்னது?
எத்தனை ரோஸ் இருக்குது பாருங்கள் 1 2. ஸோ அப்போ 2 cross காலம்ஸு 1 2 3 3 காலம்ஸ். இப்போ 2 cross 3 ஒரு ஆர்டர்ஸும் என்னது 2 cross 3 சரிங்களா. இப்போ ரெண்டு ஆர்டர்ஸும் சேமாக இருக்கிறதால நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 7 + 0 7 3 - 20 - 17 8 - 45 - 37 1 - 40 - 39 4 - 15 - 11 9 - 35 - 26. ஓகேவா, இதுதான் B - 5A ஓட வேல்யூ சரிங்களா. அடுத்தது செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரோம் லெட்டர் 3A - 9B ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ 3 into ஏவா, ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க 0 4 9 8 3 7 then -9 into B. B ஓட மேட்ரிக்ஸ் 7 3 8 1 4 9 சரிங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், 3 கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடணும். தென் இந்த -9 கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிடணும் சரியா. ஸோ இப்போ 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 3 zeros are 0 4 3s are 12 9 3s are 27 8 3s are 24 3 3s are 9 7 3s are 21. தென் இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். 7 into -9 -63 3 into -9 -27 8 into -9 8 9s are என்னது -72 தென் 1 into -9 -9 4 9s are 36 minus 9 9s are 81 minus சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ண ஆர்டர் செக் பண்ணுங்கள். 2 rows 3 columns இருக்குது, இதுலேயும் 2 rows 3 columns இருக்குது. ஸோ ஆர்டர் சேமாக இருக்கிறதால நம்மளால் ஆட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த இருக்க எலமெண்ட்ஸை இதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். 0 - 63 -63 12 -27 -15 27 -72 என்ன வரும், -45 24 -9 15 9 -36 27 மைனஸ் வரும். 21ல் 81 போச்சுன்னா 60 -60 சரிங்களா. இதுதான் 3A - 9B ஓட வேல்யூ சரிங்களா. ஸோ இதோட சம் முடிஞ்சு. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு சப்டிவிஷனில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எக்ஸ் - 3 எக்ஸ் + y + 7 3x - z x + y + z equal to 1016. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை சால்வ் பண்ணி நம்ம இதிலிருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து இப்போ கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ ஈக்குவல்னு கொடுத்துருக்கிறதால இப்போ என்ன பண்ணலாம்னா இது ரெண்டோட ஆர்டர்ஸும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஆர்டர் பாருங்கள் 2 rows 2 columns இருக்குது. ஸோ அப்போ 2 cross 2 இதோட ஆர்டர்ஸும் 2 cross 2 ஓகேவா. ஸோ ஆர்டர்ஸும் சேமாக இருக்குது, நமக்கு ஈக்குவல்னு கொடுத்ததால இப்போ என்ன பண்ண போகிறோம், இதோட எலமெண்ட்ஸும் நம்ம வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ எப்படி ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம்னா, ஸோ இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அதே மாதிரி அதோட கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இங்கே என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ இது ரெண்டையும் ஈக்குவல்னு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல்னு எடுத்துப்போம். அப்புறம் செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல், செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல். இந்த மாதிரி ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம் சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கலாம், எக்ஸ் - 3 ஈக்குவல் டு 1. அடுத்தது 3x - z. ஸோ இங்கே செகண்ட் எலமெண்ட் என்ன 0 ஈக்குவல் டு 0. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எக்ஸ் + y + 7 ஈக்குவல் டு 1 எக்ஸ் + y + z ஈக்குவல் டு 6 ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி தான் நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்மளால் வந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, எக்ஸ் - 3 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 3 இந்த சைடு வந்ததுன்னா +3 ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4
ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். சரியா? சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது? 3x மைனஸ் z ஈக்குவல் டு 0. 3 எக்ஸோட வேல்யூ என்ன? 4 மைனஸ் z ஈக்குவல் டு 0. 12 மைனஸ் z ஈக்குவல் டு 0 மைனஸ் z ஈக்குவல் டு ப்ளஸ் 12. நம்ம அந்த சைடு கொண்டு போனோம்னா மைனஸ் 12 ஆகும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். z ஈக்குவல் டு 12. ஸோ இப்போது எக்ஸ் அண்ட் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸ் இசட்டோட வேல்யூவை கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். சரியா? சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் எக்ஸ் இஸ் z ஈக்குவல் டு 12 இன் ஈக்குவேஷன் நம்பர் 4. சரியா? ஈக்குவேஷன் நம்பர் 4 என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 6. எக்ஸோட வேல்யூ 4 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 12 ஈக்குவல் டு 6. இப்போது ஒய் ப்ளஸ் 4 ப்ளஸ் 12 16 ஈக்குவல் டு 6. y is equal to 6 minus 16 அந்த சைடு கொண்டு போகிறேன், மைனஸ் 16 ஆகும். இப்போ y is equal to 6ல் மைனஸ் 16 போச்சுன்னா மைனஸ் 10. ஓகேவா? ஃபைனலாக நம்ம எக்ஸ் ஒய் அண்ட் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஆன்சர் எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10, இசட் ஈக்குவல் டு 12. சரியா? இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர் மேட்ரிக்ஸ் பாருங்கள். எக்ஸ் ஒய் மைனஸ் இசட்டு இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஒய் 4 3 ஈக்குவல் டு 4 8 16. சரியா? இங்கே நமக்கு எப்படி இருக்குது, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அடிஷன் பண்ண பிறகு வரக்கூடிய வேல்யூவை இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஈக்குவல் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய் இசட்டோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டர்ஸ் செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. இப்போ 1x3 இதுவும் 1x3 தான். சரிங்களா? அப்போ ரெண்டோட ஆர்டரும் நமக்கு சேமாக இருக்கிறதால ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும். சரியா? எப்படி ஆட் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதுக்கப்புறம் செகண்ட் எலமெண்ட் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4, தேர்ட் எலமெண்ட் இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. ஓகேவா? அடுத்தது இந்த மேட்ரிக்ஸ் 4 8 16. சரியா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 இசட் 3 ப்ளஸ் 3 6 ஈக்குவல் டு 4 8 16. ஓகேவா? இப்போ நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு மேட்ரிக்ஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஈஸி. எப்படி இதோட ஆர்டர்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். 1 ரோ 3 காலம் 1x3 இதுவும் 1x3. ஸோ ஆர்டர்ஸும் சேமு, ரெண்டு மேட்ரிக்ஸும் நமக்கு ஈக்குவல்னு வந்ததால் இதோட எலமெண்ட்ஸை நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்க போகிறோம். எப்படி எடுத்துக்க போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் இது கூட ஈக்குவல் பண்ணணும். சரியா? ஈக்குவல்னு அர்த்தம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4, செகண்ட் எலமெண்ட் ஈக்குவல், ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8, தேர்ட் எலமெண்ட் இசட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 16. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் பாருங்கள். இந்த தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்மளால் ஈஸியாக இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஃப்ரம் 3 இசட் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 16, z ஈக்குவல் டு 16, 6 அந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ மைனஸ் 6 ஆகும். z ஈக்குவல் டு 10. சரியா? இப்போ இந்த z ஈக்குவல் டு 10 கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து கிடைக்கும். சப்ஸ்டியூட் z ஈக்குவல் டு 10 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 என்னது, y மைனஸ் z ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8. ஸோ இப்போ இதில் இசட்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y மைனஸ் 10 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 8, y மைனஸ் 6 ஈக்குவல் டு 8, y இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 6, y இஸ் ஈக்குவல் டு 14. சரியா? இப்போது y இசட்டோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ இந்த
y அண்ட் இசட்டோட வேல்யூ எதில் சப்ஸ்டிட் பண்ணலான்னு பாருங்கள். நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, எக்ஸும் ஒய்யும் இருக்கா மாதிரி இருக்குது. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ மட்டும் இதில் சப்ஸ்டிட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். சரியா? சப்ஸ்டியூட் y is equal to 14 in equation number 1 என்னது, x plus y equal to 4, x plus y ஓட வேல்யூ 14 equal to 4, x is equal to 4, 14 அந்த சைடு கொண்டு போடுறேன், minus 14 ஆயிடும், x is equal to minus 10 கிடைக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு x, y and z ஓட வேல்யூ வந்து கிடைச்சிருச்சா? ஸோ ஃபைனலாக ஆன்சர் எழுதிக்கோங்க. x is equal to minus 10, y is equal to 14, z equal to 10. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன், எக்ஸ் இன்ட்டு 4 minus 3ன்ற ஒரு மேட்ரிக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு மைனஸ் 2 3ன்ற மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 4 6ன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? சொல்யூஷன் பாருங்கள். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸையும் அடிஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ரிக்ஸை இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஈக்குவல் பண்ணி தான் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை நம்ம கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இந்த வெளியே நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குது, அதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடிஷன் ஆப்ரேஷன் வந்து பண்ணணும். சரியா? ஃபர்ஸ்ட் எக்ஸை கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ 4x மைனஸ் 3xாக மாறுமா, இது ஒரு மேட்ரிக்ஸ். ப்ளஸ் இப்போ ஒய்யை உள்ளே கொண்டு போங்க, மைனஸ் 2y 3yயாக மாறும், ஈக்குவல் டு 4 6. ஓகேவா? இப்போ நம்மளால் அடிஷன் பண்ண முடியும். சரியா? ஸோ அடிஷன் பண்ணணும்னா அதோட ஆர்டர்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். இதோட ஆர்டர்ஸ் பாருங்கள், 2 rows 1 column, 2 cross 1, இதுலேயும் 2 rows 1 columns இருக்குது. சரிங்களா? ஸோ ஆர்டர் சேமாக இருக்கிறதால நம்மளால் அடிஷன் பண்ண முடியும். சரியா? அடிஷன் எப்படி பண்ணுவோம், இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இங்கே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எலமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குது, செகண்ட் ரோவில் ஒரு எலமெண்ட் இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் செகண்ட் ரோவில் ஒரு எலமெண்ட், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். புரியுதா? இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுங்கள். 4x minus 2y, அடுத்த எலமெண்ட் minus 3x plus 3y equal to 4 6. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு நம்ம கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது 2 rows 1 column, இதுவும் 2 rows 1 column. ஸோ ஆர்டர் சேமாக இருக்குது, நமக்கு ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஈக்குவல்னு வந்ததால் நம்ம இதில் இருக்க எலமெண்ட்ஸும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். எப்படின்னா, இப்போ இதில் இருக்க, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இது அதுக்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் எது, 4, இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டும் இந்த செகண்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சரியா? பாருங்கள், 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு 4, அடுத்தது மைனஸ் 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வந்து காமனாக இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2ஆல் 2 சைடு டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். சரியா? இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் 3 வந்து காமனாக இருக்குது. ஸோ ரெண்டு சைடும் நம்ம 3ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் y ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். சரியா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி தான் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெண்டு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனை வந்து ஆட் பண்ண போகிறேன். சரியா? பாருங்கள், 2x ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஏதாச்சும் ஒன்று கேன்சல் ஆகும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா இந்த மைனஸ் ஒய்யும் இந்த ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். 2x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். 2xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா நமக்கு ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும், ஈக்குவல் டு 2 + 2 4. இப்போ என்ன கிடச்சிருக்கு, எக்ஸோட வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 4 கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன், நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 2
நம்பர் 2 என்னது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2வா. ஸோ அதில் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா -4 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2, ஒய் இஸ் ஈக்குவல் டு -2 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். ஸோ அப்போ 2 + 4 ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. சரியா. இப்போ எக்ஸோட வேல்யூ 4ன்னு கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூ வந்து 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. இதுதான் ஆன்சர். 7th question பாருங்க. ஃபைண்ட் த நான் ஜீரோ வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கணுமா, நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இங்கே நமக்கு என்ன இருக்குது, ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கும் நடுவில் அடிஷன் இருக்குது, ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மேட்ரிக்ஸ் கூட நம்ம ஈக்குவல் பண்ணி அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, அடிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே நமக்கு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை உள்ளே கொண்டு போங்க. இப்போ 2x², 2x, 3x, எக்ஸ் ஸ்கொயர்டாக மாறும். ப்ளஸ் நெக்ஸ்ட் 2 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 2s are 16, 5 2s are 10x, 4 2s are 8, 4 2s are 8x ஈக்குவல் டு இங்கே 2 வெளியே இருக்குது. ஸோ அதை உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2 into x² plus 8, 2 into 24 48, 10 into 2 20, 6x into 2 12x அப்படின்றது கிடைக்கும். சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஆர்டர்ஸை செக் பண்ணிடலாம். 2 rows 2 columns இருக்குது, இங்கேயும் 2 rows 2 columns இருக்குது. ஸோ ஆர்டர் சேமாக இருக்கிறதால நம்மளால் ஆட் பண்ண முடியும். எப்படி ஆட் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இங்கே ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். 2x² plus 16. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட் 2x plus 10x. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3x plus 8, x² plus 8x ஈக்குவல் டு, இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 2 உள்ளே கொண்டு போயிடுங்க. 2x² plus 16 48 20 12x. ஓகேவா. அடுத்தது 2x² plus 16, 2x plus 10x என்னது 12x, 3x plus 8 x² plus 8x equal to 2x² plus 16 48 20 12x. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு ஈக்குவல்னு வந்திருக்கு. சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதில் ஆர்டர்ஸை செக் பண்ணலாம். இதோட ஆர்டர் என்ன, 2 rows 2 columns, இதுவும் 2 rows 2 columns. ஸோ ஆர்டர்ஸும் சேமாக இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸும் நமக்கு வந்து ஈக்குவல்னு வந்ததால் இதில் இருக்க எலமெண்ட்ஸும் நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்றது அர்த்தம். சரிங்களா. ஸோ எப்படி ஈக்குவல்னு எடுத்துப்போம், ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டும் ஈக்குவல்னு எடுத்துப்போம். 2x² plus 16 equal to 2x² plus 16. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் 12x equal to 48. அடுத்தது செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 3x plus 8 equal to 20. அடுத்தது செகண்ட் எலமெண்ட் x² plus 8x equal to 12x. ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த 4 ஈக்குவேஷனில் இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 12x equal to 48ன்றது வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே நம்ம எக்ஸோட வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் 12x equal to 48. ஸோ அப்போ x is equal to 48 divided by 12 வருமா. ஸோ அப்போ x is equal to என்ன கிடைக்குது, 4 12s are 48. ஸோ அப்போ 4ன்றது கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, 4ன்னு கிடைச்சிருக்கு. கொஷனில் என்ன சொல்லியிருந்தாங்க, அது வந்து நான் ஜீரோ வேல்யூவாக இருக்கணும். ஸோ இது நமக்கு 0 கிடையாது, 4ன்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா. ஸோ இன்னொரு ஈக்குவேஷனும் எடுத்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் 3x plus 8 equal to 20 வருதா. 3x is equal to 20, 8 அந்த சைட் போச்சுன்னா -8 ஆகிடும். ஸோ அப்போ 3x equal to 12, x is equal to 12 by 3ன்னு இருக்கா. ஸோ அப்போ 1 3s are 3, 4 3s are 12. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, இங்கேயும் நமக்கு 4 தான் கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ எந்த ஈக்குவேஷன் எடுத்தாலுமே நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 4 தான் கிடைக்குது. சரிங்களா. ஸோ அப்போ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா. therefore
x is equal to 4 அப்படின்றது தான் ஆன்சர். 8th கொஸ்டின் பாருங்க. சால்வ் ஃபார் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மேட்ரிக்ஸ் இக்குவேஷனில் இருந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2x மைனஸ் ஒய்ன்ற இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு 5 8ன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி வர மேட்ரிக்ஸை இது கூட நம்ம ஈக்குவல் பண்ணி எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி பண்ணுறது பாருங்கள். ஸோ கொடுத்துருக்கிறத வந்து நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு minus 2x minus y equal to 5 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் ப்ளஸ் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, அதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும்? மைனஸ் 4x, அதுக்கப்புறம் இந்த 2வை இது கூட மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் 2y ஈக்குவல் டு 5 8. சரியா? இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். சரியா? ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்கணும். இதோட ஆர்டர்ஸ் என்ன? 2 rows 1 column. அப்போது 2 cross 1. இதுவும் 2 rows 1 column 2 cross 1. இப்போ ரெண்டோட ஆர்டரும் சேமாக இருக்கா? ஸோ நம்மளால் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் இப்போ ஆட் பண்ண முடியும். சரியா? எப்படி ஆட் பண்ணணும்? இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் சேம் அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோ இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக இந்த ரோவில், இதுவும் இந்த ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுங்கள்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோவில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் இதில் செகண்ட் ரோவில் இருக்க சேம் அதே மாதிரி அதற்கான கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஆட் பண்ணணும். இங்கே ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே மைனஸ் 2yன்னு இருக்குது. சரியா? ஈக்குவல் டு 5 8. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது, ஈக்குவல் டு இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஈக்குவல்னு வரும்பொழுது எப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ஈக்குவல்னு எடுத்துப்போம்னா இதோட ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருந்ததுன்னா இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஈக்குவல்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதோட ஆர்டர்ஸ் என்ன இருக்குது? 2 rows 1 column 2 cross 1. அதே மாதிரி இதுக்கு 2 rows 1 column 2 cross 1. இப்போ ஆர்டர்ஸ் வந்து சேமாக இருக்கா? அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட எலமெண்ட்ஸும் நம்ம சேம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது இந்த மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை சேம் இதே இந்த மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இது இருக்கா, இங்கே என்ன இருக்குது? 5ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவில் இருக்க எலமெண்ட்ஸ் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஈக்குவல்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ஈக்குவல் டு 5, y ஸ்கொயர்ட் மைனஸ் 2y ஈக்குவல் டு 8. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணி அதுலேருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறேன். தென் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x ஈக்குவல் டு 5. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 5 நான் இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 4x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். சரியா? மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 5 கிடைக்கணும், ப்ளஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் 4 கிடைக்கணும். சரியா? இப்போ 1 5s are 5ன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ளஸ் 5 கிடைக்கும். ஸோ இப்போ மைனஸ் வரணும்னா நம்ம இங்கே எங்கேயாச்சும் நம்ம வந்து மைனஸ் போடணும். இப்போ இங்கே மைனஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 5 மைனஸ் 1 வந்து ப்ளஸ் 4 கிடைக்கும். இங்கேயும் நமக்கு மைனஸ் தான் கிடைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? மைனஸை பெரிய நம்பருக்கு போட்டோம்னா 1 மைனஸ் 5 மைனஸ் 4ம் கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5ம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. தென் எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 தனித்தனியாக எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5. சரியா? இப்போ நமக்கு ரெண்டு எக்ஸ் வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்க போகிறோம். y ஸ்கொயர்ட் மைனஸ் 2y ஈக்குவல் டு 8. சரியா? இப்போ இந்த 8 நான் இந்த சைட் கொண்டு வரேன். y ஸ்கொயர்ட் மைனஸ் 2y ப்ளஸ் 8 இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 8 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8, சம் பண்ணால் மைனஸ் 2. சரியா? 4 2s are 8ன்னு எடுத்துக்கலாமா? மைனஸ் வரணும். ஸோ இப்போ இங்கே எங்கே மைனஸ் போடலாம்? மைனஸ் போட்டால் மைனஸ் 2 வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். இப்போ 2 மைனஸ் 4 என்ன ஆகும்? மைனஸ் 2வும் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மைனஸ் 8ம் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? y மைனஸ் 4 y
ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய்யோட வேல்யூ பாருங்கள், y மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0, y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 4, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. இங்கேயும் நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 2 வேல்யூ கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூ, மைனஸ் 1,5, y இஸ் ஈக்குவல் டு 4, மைனஸ் 2. சரிங்களா, இதுதான் ஆன்சர்.